Hi everyone, இந்த வீடியோவில் பயாலஜிக்கான ஸ்டார்டிங் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் பார்க்க போகிறோம். லைக் ஃபிசிக்ஸ்க்கு பார்த்துருப்பீங்க. இப்போ பயாலஜிக்கு என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம், எப்படி ப்ரிப்பரேஷன் இருக்கணும்ட்டு. ஸோ பயாலஜி பொறுத்தளவுக்கு கொஷின் பேட்டர்ன் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா இங்கே நம்மளுக்கு 2 சப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று பயோ பாட்டனி இருக்குது, இன்னொன்று பயோசுவாலஜி இருக்குது. ஸோ இதுக்கு இப்போ கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ எடுத்திங்கன்னா இப்போ ஒரு 10 லெசன் ஃபிசிக்ஸில் படிப்போம், 70 மார்க் எழுதுவோம். கெமிஸ்ட்ரி 15 லெசன் படிப்போம், 70 மார்க் எழுதுவோம். மேக்ஸில் ஒரு 12 சாப்டர் படிப்போம், 90 மார்க் எழுதுவோம். இது ஈஸி. பட் இங்கே பயாலஜி பொறுத்தளவுக்கு நீங்கள் பாட்னியில் ஒரு 10 லெசன், சுவாலஜியில் ஒரு 12 லெசன், ஸோ டோட்டலாக 22 லெசன் படித்து வெறும் 70 மார்க் எழுத போகிறீங்க. ஸோ அதிகமாக லெசன் படித்து கம்மியான மார்க் எழுதுறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்க் தான். ஏன்னா நீங்கள் 22 லெசன் படிக்கிறீங்க, அவன் கேட்க போகிறது வெறும் 70 மார்க் தான், 35. அப்போ அவன் எந்த கொஸ்டினாலும் கேட்கலாம். அவ்வளோ அதிகமான கொஸ்டின்ஸ் பயாலஜியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பயாலஜியில் நிறைய பேர் என்ன செய்கிறது, மார்க் எடுக்க முடியாமலோ இல்லை கொஞ்சம் அதிகமாக படிக்கிறது தான் கஷ்டமாக என்ன செய்வாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் பயோபாட்னி பயோசுவாலஜி எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டார்டிங் உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். அண்ட் மோரோவர் பாட்னி ஈஸியாக இருந்தால் சுவாலஜி கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும், சுவாலஜி ஈஸியாக இருந்தால் பாட்னி மாடரேட்டாக இருக்கும். இப்படி தான் மோஸ்ட்லி கொஸ்டின் பேப்பர் ஏதாவது ஒரு பார்ட் ஈஸியாக தான் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். பட் பிஃபோர் கோயிங் டு தட், உங்களோட சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாட்னி 10 லெசன் இருக்குது, கரெக்டாக. தென் சுவாலஜியில் 12 லெசன் இருக்குது, 22 லெசன் டோட்டலாக என்ன செய்ய போகிறீங்க, எழுத போகிறீங்க. இப்போது கொஷின் பேட்டர்ன் ஓகே. ஸோ கொஷின் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு பாட்னி சுவாலஜி ரெண்டுக்குமே ஒரே பேட்டர்ன் தான். 8 1 வேர்ட்ஸ் இருக்கும், பாட்னியில் 8 1 வேர்ட் இருக்கும், சுவாலஜியில் 8 1 வேர்ட் இருக்கும். அது மாதிரி 4 2 மார்க் இருக்கும். பாட்னியில் 4 2 மார்க் தனியாக, 6 கொடுத்து 4 2 மார்க். சுவாலஜிலையும் 6 கொடுத்து 4 2 மார்க் எழுதுவீங்க. அதே மாதிரி 3 3 மார்க் இருக்கும், 5 கொடுத்து 3. அதே தான் சுவாலஜிலையும் 5 கொடுத்து 3. அதுக்கப்புறம் 2 5 மார்க் பாட்னியில் ஏதர் ஆர் சாய்ஸு, 2 5 மார்க் சுவாலஜியில். தென் 3 மார்க் கம்பல்சரி ஒன்று இருக்குது, பாட்னிலையும் இருக்குது, சுவாலஜிலையும் என்ன செய்து இருக்குது. ஸோ இதான் பேட்டர்ன். ஸோ 1 வேர்ட் இருக்கட்டும். 1 வேர்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு புக் பேக் என்ன செஞ்சுருங்க, கோ த்ரூ பண்ணிடுங்க ஒரு லெசன் படிக்கும் போதும். புக்கின்க்கு நம்ம எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது ஜென்ரலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மார்க்கோ 3 மார்க்கோ 5 மார்க்கோ பயாலஜிக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் புக் பேக் கொஷின், அதுக்கப்புறம் புக்கின். இதுதான் எல்லாத்துக்கும் சொல்கிறது. பட் மோஸ்ட்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா பயாலஜி பேஜ் பை பேஜாக படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்னவாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேஜ் பை பேஜ்னால் இப்போ ஃபஸ்ட் லெசன் எடுக்கிறீங்க, பாட்னியில் எடுக்கிறீங்க, ரீப்ரொடக்ஷன் அந்த லெசன் தான் இருக்கும், ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஸோ அந்த லெசனில் ஒரு பேஜில் என்னென்ன கொஷின்ஸ், பாசிபிள் கொஷின்ஸ், அதில் புக் பேக் கொஷின் இருந்தாலும் சரி, புக்கின் கொஷின் இருந்தாலும் சரி, ஒரு பேஜில் என்னென்ன கொஷின் இருக்கோ எல்லாத்துமே படிங்க. அடுத்து செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ். ஸோ இப்படி பேஜ் பை பேஜாக நீங்கள் கவர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா புக் பேக் கொஷினும் உங்களால் கவர் பண்ணிட முடியும், புக்கின் கொஷினும் அது உங்கள் பேரலாக உங்களால் என்ன செய்ய முடியும், கவர் பண்ண முடியும். இதே நீங்கள் இல்லை நான் புக் பேக்கை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அப்புறம் புக்கின் இம்பார்ட்டன்ட் படிக்கிறதுனால ஓகே. பட் மோஸ்ட்லி நீங்கள் பேஜ் பை பேஜாக படிக்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. நிறையா 1 வேர்ட்ஸாக இருக்கட்டும், அந்த பாக்ஸில் இருக்க விஷயங்கள்லாம் உங்களால் பார்க்கும்போது சில 1 வேர்ட்ஸ்க்கு உங்களுக்கு அது என்னவாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்படி பேஜ் பை பேஜாக படிக்கும்போது. இல்லை புக் பேக்கை ஒரு கைடில் பார்த்து படிச்சுட்டு புக்கினை சும்மா அங்கங்கே மார்க் பண்ணி படிக்கிறது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. பேஜ் பை பேஜ் ரீடிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும். தென் பேஜ் பை பேஜ் படித்ததுக்கப்புறமா திருப்பி போய் ஒரு வாட்டி புக் பேக்கை செக் பண்ணிக்கோங்க, எல்லா கொஷினுமே நம்ம படிச்சிட்டோமா அப்படிங்கிறத. அண்ட் இதை பொறுத்தளவுக்கு புக் பேக் புக்கின் படித்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பயாலஜியில். ஏன்னா சில அதாவது டேரக்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதாவது போன வருஷம் கேட்டது அப்படியே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி, இல்லை ஒரு கொஷின் ஒரு பேஜில் கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு மேலே இருக்க ஏதாவது இம்பார்ட்டன்ட் பார்ட்லேருந்து ஒரு கொஷின் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் போலன் கிட்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அதுக்கு மேலே வேறு ஏதாவது இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டட் பாயிண்ட் இருக்குன்னா அதை ஒரு கொஷின் என்ன செய்யலாம், கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் கொஷின்ஸ் என்ன செய்யும், ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு லெசன் எடுத்து படிக்கிறீங்க பயாலஜியில் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், புக் பேக் கொஷின், அப்புறம் புக்கின் கொஷின் அண்ட் ப்ரீவியஸ் இயர். அந்த லெசன் படித்து முடிக்கும் போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்னா பப்ளிக் எக்ஸாம் 2020 ஆரம்பிச்சு இப்போ 2024 வரைக்கும் 5 வருஷம் இருக்குது. இந்த 5 வருஷமும் இப்போ ஃபஸ்ட் லெசன் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த ஃபஸ்ட் லெசனில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அதையும் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கணும். செகண்ட் லெசனில் என்னென்ன கேட்டிருக்காங்க, இது மாதிரி ஒரு லெசன் முடிக்கும் போதும் பப்ளிக்கில் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின், அடுத்து குவார்ட்டர்லி ஹாஃப் அலி இதையும் சேர்த்து படிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. பட் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பப்ளிக் கொடுங்க, தென் குவார்ட்டர்லி ஹாஃப் அலி கொஷின் பேப்பருக்கும் கொடுத்து என்ன செய்யுங்க, படிங்க. தென் ஹவு டு கவர் போர்ஷன், பாட்னி 10 லெசன், சுவாலஜி 12 லெசன் இருக்குது, சரியா. ஸோ டெய்லி ஒரு சிலர் எப்படி படிப்பாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பாட்னி, அடுத்த நாள் சுவாலஜி, அப்படி படித்தா ஓகே தான். இல்லை சில பேர் ஒரே நாளில் பாட்னி கொஞ்சம் சுவாலஜி கொஞ்சம் படிப்பாங்க. பட் 1 டே பாட்னி படிச்சுட்டு 1 டே சுவாலஜி படிச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் உங்களுக்கு என்ன செய்யும்,
கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ 1 மணி நேரம் ஃபுல்லாக பாட்னி படிச்சுட்டு அடுத்த நாள் 1 மணி நேரம் ஃபுல்லாக சுவாலஜி படிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்கள் டைம் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இல்லை அரை மணி நேரம் பாட்னி அரை மணி நேரம் சுவாலஜின்னு ஒரு நாள்லேயே 2ஆக பிரித்து படிச்சிங்கன்னா மேபி ரொம்ப இதுவும் ஒழுங்காக படிக்காமல் அதுவும் படிக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு இப்போ வாரத்துக்கு 7 நாள்னா சண்டே விட்டுருங்க, மண்டே டு சாட்டர்டே 3 நாள் பாட்னி படிங்க, 3 நாள் சுவாலஜி படிங்க. தென் சண்டே வந்து போத் பாட்னி அண்ட் சுவாலஜி எடுத்து படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள் படித்ததை. ஸோ இது மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு பிளான் என்ன செஞ்சுக்கோங்க க்ரியேட் பண்ணி என்ன செய்யுங்க படிங்க. சின்ன லெசனாக இருந்துச்சுன்னா ஒரு 2 நாள் 3 நாள் வரைக்கும் என்ன செய்யலாம் படிக்கலாம். பெரிய லெசனாக இருந்தால் ஒரு 4 நாள் 5 நாள். ஜெனட்டிக்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அப்போ அதெல்லாம் ஒரு 4-5 நாள் வரைக்கும் கூட ஒரு சாப்டர் என்ன செய்யலாம் படிக்கலாம். ஏன்னா நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுமே டெய்லி படிப்பீங்க, அதனால ஒரு லெசனுக்கு 4 நாள் 5 நாள் ஒரு வாரம் கூட சில பெரிய லெசன்ஸ் ஜெனட்டிக்ஸ்லாம் ஆகலாம், அது பிரச்சனை இல்லை. பட் படிக்கும்போது தெளிவாக என்ன செய்யுங்க, பயாலஜியை படிங்க. சரியா? தென் ஈஸி அண்ட் வெயிட்டேஜ் சாப்டர் பாட்னி பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தென் 5th லெசன், தென் 6 to 10. இந்த 6 to 10 வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாட்னியில். ஏன்னா இது வந்து நம்ம ஓனாக கொஞ்சம் படித்து எழுதுகிற மாதிரி இருக்கும், ஜென்ரலைஸ்டு டாபிக்ஸாக இருக்கும். இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசனில் வந்து ஜென்ரலைஸ்டு டாபிக்ஸ் லைக் என்விரான்மெண்ட் பேஸ்ட் எக்காலஜி, அதுக்கப்புறம் எக்கோசிஸ்டம், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற நிறையா பிளான்ஸை பற்றி படிப்போம், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் படிப்போம். ஸோ அதனால் ஜென்ரலைஸ்டு இதில் வந்து நீங்கள் என்ன செஞ்சலாம், ஈஸியாக உங்களால் ரிலேட் பண்ணி படிச்சுக்க முடியும். அண்ட் இந்த 6 to 10 வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த 6 to 10 லெசனை ஸ்கிப்பே என்ன செஞ்சிடாதீங்க, பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ஃபுல்லாக படிச்சிருங்க. தென் 1 to 5 இதையும் நீங்கள் என்ன செஞ்சலாம் படிச்சிடலாம். இந்த 3-4 தான் கொஞ்சம் ஜெனட்டிக் ரிலேட்டடாக இருக்கும். இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுற 2 லெசன் ஒரு லெசனில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் மற்ற லெசனை நீங்கள் என்ன செய்யணும், கவர் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ படித்தாலும் பயாலஜியில் ஃபுல்லாக படிச்சிட்டீங்க ஒரு லெசன் அப்படின்னு சொல்ல முடியாது, அவன் எந்த கொஸ்டினாலும் கேட்பான். ஸோ நம்மளால் எவ்வளோ மேக்ஸிமம் ஒரு லெசனில் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ன செஞ்சுக்கணும், கவர் பண்ணிக்கணும். ஒரு 8 to 9 லெசனாக ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கணும், நம்ம படிச்சுக்கணும். தென் சுவாலஜி பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு 3 லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தென் லாஸ்ட் 3 லெசன் 10 to 12. இந்த 10 to 12 அகைன் நான் சொன்ன மாதிரி என்விரான்மெண்ட் பேஸ்ட் நம்ம ஜென்ரலைஸ்டு டாபிக்ஸாக இருக்கும், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், எக்கோசிஸ்டம், அது மாதிரி தான் இருக்கும். தென் ஃபஸ்ட்டு 3 லெசன் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு நடுவில் 4, 5, 6, 7, 8, 9 இருக்குது பார்த்தீங்களா. இதில் 6th சாப்டர் 8th சாப்டர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 6 and 8 வந்து கொஞ்சம் சின்ன சாப்டராக இருக்கும். சரியா? அப்போ 1, 2, 3, 6, 8, 10, 11, 12 இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான சாப்டர், நீங்கள் என்ன செஞ்சலாம் படிச்சிடலாம். இந்த நடுவில் இருக்க 4, 5, 7, 9 இந்த சாப்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேபி இதில் ஒரு 2 லெசனை நீங்கள் என்ன செய்யலாம், ஃபுல்லாக எடுத்து படிச்சுக்கலாம். ஒரு 2 லெசனில் இம்பார்ட்டன்ட் மட்டும் என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் என்ன செய்யணும், படிக்கணும். அதை விட்டுட்டு ஈஸியாக அதாவது எல்லா லெசன்லையும் இம்பார்ட்டன்ட்னு படிக்காமல் இப்போ நான் சொன்ன மாதிரி 1, 2, 3, 6, 8, 10, 11, 12 ஈஸியான சாப்டர். அப்போ அதெல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு தென் கஷ்டமாக ஃபீல் பண்ணுற ஒரு 4 சாப்டரில் 2 சாப்டர் ஃபுல்லாக முடிக்க ட்ரை பண்ணுங்கள். தென் 2 சாப்டர் என்ன செய்யலாம், ஒரு இம்பார்ட்டன்ட் அங்கங்கே நீங்கள் படித்து வச்சிங்கன்னா ஓரளவு தோராயமாக நம்ம என்ன செய்ய முடியும், போர்ஷன்ஸை கவர் பண்ண முடியும். எக்ஸப்ட் கம்பல்சரி மீதி பாட்டை என்ன செய்யலாம், நம்மளால் ஓரளவு அட்டன் பண்ண முடியும். சரியா? தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிவைக்யூஸ் நான் சொன்ன மாதிரி பயாலஜியில் பிவைக்யூஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். இட் பிளேஸ் க்ரூஷியல் ரோல். ஏன்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இது வரைக்கும் கேட்டிருக்காங்க, இதுக்கு மேலே எப்படி கேட்கலாங்கிறது நம்ம என்ன செய்ய முடியும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தான் கெஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு லெசன் நீங்கள் கவர் பண்ணும்போதும் அதுக்கு பேரலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பப்ளிக் கொஸ்டின், தென் குவார்ட்டர்லி ஹாஃப்லி என்ன செய்யுங்க பாருங்கள். சரியா? ஸோ தட்ஸ் இட் அபவுட் உங்கள் பயாலஜி ப்ரிப்ரேஷன். பயாலஜி எல்லாமே படிக்கணும், பட் எப்படி படிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் நான் சொன்ன ஈஸியான லெசன்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கோ ஃபார் தி டஃப் லெசன்ஸ். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் டூ லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.